ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இணைந்து இந்த 3 நாட்களும் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவும், அவர் எழுதி தந்த வேத வசனங்களை சிந்திக்கவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். பின்புறமாக அமர்ந்திருக்கிற பிதாக்களுக்கும் முன்புறமாக அமர்ந்திருக்கிற திருச்சபை தலைவர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசித்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் சொன்ன வார்த்தை என்பது நாம் அறிந்திருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதை ஆண்டவர் சொன்ன காலம் இது 1ஆம் நூற்றாண்டு. நாம் வந்து கொண்டிருக்கிற காலம் இது 21ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டது. 2000 வருடங்களாக அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை வரை பேசிக்கொண்டே இருப்போம். சீடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் சர்ச்சை விட்டு வெளியே வர்றார். தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்து ஒலிவ மலையில் உட்கார்றார். உட்காரும்போது அவருடைய சீடர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு கேட்கிறாங்க. சில கேள்விகளை கேட்கும் பொழுது, எதுவும் சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு? அந்த கேள்வியை ஆண்டவரிடத்தில் வைத்த பொழுது அவருடைய வருகையின் காலங்களையும் சொன்னார், இந்த உலகத்தின் எப்படி இருக்கும் என்பதையும் சொன்னார். இதை புரிந்து கொள்வதற்காக அவர் பட்டியலிட்ட வசனங்களில் ஒரு வசனம்தான் நாம் வாசிக்க கேட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வேதாகம சத்தியங்களை 2000 வருடங்களாக பேசி வந்தார்கள். அடுத்த ஜெனரேஷன் இப்படி 1ஆம் நூற்றாண்டு தொடங்கி 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வந்தது. நமக்கு முன்பாக ஓடின பிதாக்கள் பேசினார்கள், நாமும் பேசுகிறோம். அவர்கள் எந்த விதத்திலிருந்து பேசினார்களோ அதே விதத்தை தான் நாம் தொடர்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டதை பல நூற்றாண்டுகளாக பேசி 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வந்திருக்கோம். அப்போ ஆண்டவர் தம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய காலங்களை, அந்த காலத்தின் அடையாளங்களை தம்மை பின்பற்றின சீடர்களுக்கு தெரிவித்தார். பல அடையாளங்களை அவர் சொன்னார். அதிலே ஒரு அடையாளம் தான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். வஞ்சிக்கிற மனிதர்களும் வஞ்சிக்கிற ஆவிகளும் காலங்கள் செல்ல செல்ல துரிதமாக செயல்படுகிறது. அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வஞ்சகன் சாத்தானுடைய வஞ்சகத்துக்குட்பட்ட ஜனங்கள், அவர்களை எடுத்து அவன் பயன்படுத்துகிறான். யாரை வஞ்சிக்கிறான்? உலக மக்களை அல்ல. இங்கே ஆண்டவர் சொன்னது தம்மை பின்பற்றின தம்முடைய சீடர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னார். நம்மைத்தான் அவன் வஞ்சிப்பான். அவனும் அவனை சார்ந்த ஜனங்களும்
வஞ்சக உபதேசங்களை பேசுவார்கள், வஞ்சக செய்திகளை பரிமாறுவார்கள். இதற்கெல்லாம் தப்பணும்னா 2 காரியம். மாறாத விசேஷம், அதில் தான் நமக்கு நிறைந்த ஆறுதல். திருச்சபை நடத்துகிற தலைவர்களுக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த 2 மாறாத விசேஷம் என்ன அப்படின்னா, ஒன்று உங்கள் கையில் என் கையில் கொடுத்த பைபிள், பரிசுத்த வேதம். 2வது விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த அபிஷேகம். ஒன்று பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்துதல், மற்றொன்று நம்முடைய கையில் இருக்கிற வேத சத்தியங்களின் வழி நடத்துதல். இது 2ம் யாருக்குள்ளே இருக்கோ அவர்கள் தான் வஞ்சகத்துக்கு தப்ப முடியும். வஞ்சகன் சாத்தானுக்கு தப்ப முடியும், வஞ்சிக்கிற மக்களுக்கு தப்ப முடியும், மற்றவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். இப்போ வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். பிரசங்கித்தவர்கள், படிப்பறியாதவர்கள், வேதமே உள்ளவர்கள். ஜெனரல் நாலேஜே கிடையாது, பைபிள் நாலேஜும் கிடையாது. மீனவர்கள், ஆண்டவரை சுற்றி நெருக்கமாக இருந்தவர்கள், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். 12 சீடர்களில் 11 சீடன் படிப்பறிவு இல்லாதவர்கள், வேதமே உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் 3 ஆண்டு காலம் கூடவே வைத்து அவர் போதித்தார். மோசையின் ஆகமங்களை பற்றி பேசினார், தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசினார், சங்கீதங்களை பற்றி பேசினார். 3 வருட காலம், 3 இயர்ஸ் கோர்ஸ். அவங்களோடு நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அந்த வேத சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் உயிர் திறந்த பிறகு சொன்ன வார்த்தை 24 லூக்கா 44 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பழைய ஏற்பாடு தான் கையில் இருந்தது அந்த காலகட்டத்தில். புதிய ஏற்பாடெல்லாம் எழுதப்படவில்லை. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது, படித்தது கிடையாது, எழுத தெரியாது. அப்படிப்பட்ட சீடர்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். 3 வருஷம் கூட வச்சிருக்கார். 3 ஆண்டுகளும் அவர்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தார். 39 புத்தகங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற புத்தகம். அதை இரட்சகர் இயேசு 3 பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று மோசேயின் ஆகமம், 2வது தீர்க்கதரிசன புத்தகங்கள், 3வது சங்கீத புத்தகங்கள். இந்த 3 புத்தகங்களையும் இணைத்துதான் பழைய ஏற்பாடு என்று சொல்லி 39 புத்தகங்களாக நம்முடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் படித்து கொடுக்கிறார். ஊழியத்துக்கு வந்தவர்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுக்கிறார். இதற்காகத்தான் வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறார்கள், வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. கல்லூரி படிப்பு தேவையில்லை, பைபிள் கல்லூரி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் கர்த்தர் நடத்தின பாதையை நாம் கவனிப்போமானால், படிப்பறிவு இல்லாவிட்டாலும் வேதமே உள்ளவர்களாக இருந்தாலும் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் படித்தார்கள். வேதத்தில் என்ன இருக்கு அப்படின்றது அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. 3 வருடங்கள் படித்தார்கள். 3 வருடம் பைபிள் மட்டும் கொடுக்கல, பயிற்சியும் கொடுத்தார். 3 ஆண்டு கால பயிற்சி, 3 ஆண்டு கால பைபிள் படிப்பு, இப்படி கொடுத்துதான் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை எருசலேமிலே மேல் வீட்டிலே அமர்ந்திருக்க பண்ணி, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் போன பிறகு அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இவர்களை நிரப்புகிறார். ஆகவே ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவர் இரட்சகர் இயேசுவுக்கு செய்கிற ஊழியம் வேதம் கற்றுக்கொண்டவர்களால் செய்யப்படுகிற ஊழியம். வெறும் வரங்களை மட்டுமல்ல, வெறும் வல்லமையை மட்டுமல்ல. எங்களுடைய சுவிசேஷம் வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் மட்டுமல்ல, வசனத்தோடும் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததே என்று பவுல் குறிப்பிடுகிறார். சிலருக்கு வெறும் வசனம் மட்டும்தான், அதிலே வல்லமை கலந்து வரவில்லை.
அபிஷேகம் கலந்து வரவில்லை. பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் தான் தந்தார், கர்த்தர் தான் நம்மை கொண்டு பேசுகிறார் என்கிற நிச்சயம் இல்லை. எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததே என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே கர்த்தர் ஊழியத்துக்கு எடுக்கிற தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியர்களை அவர் வசனத்தினால் நிரப்புகிறார். வேதாகமத்தில் என்ன இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி அவர் போதிக்கிறார். ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 3 வருட காலம் அப்படி போதிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவி பெரும்படியாக காத்திருக்க செய்தார். அபிஷேகம் வந்தது. தேவனுடைய வல்லமையும் தெய்வீக அதிகாரமும் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கினார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஸ்நானம் கொடுத்தார்கள். திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவர்கள் உருவாக்கினார்கள். ஏனால் அவர்களுடைய காலத்துக்கு பின்பு அந்த திருச்சபைகளை வழிநடத்தி செல்வதற்கு, சுவிசேஷத்தை மக்களிடத்தில் தேசங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 12 பேரை அவர் ஆயத்தப்படுத்தினார். அவங்க கரத்தில் அந்த ஊழியத்தின் பொறுப்புகளை கொடுத்துட்டு தான் அவர் பரலோகம் போனார். இதுபோல திருச்சபையை நடத்தும் தலைவர்கள் சுவிசேஷ அறிவித்தால் போதாது, ஜெபம் பண்ணினால் போதாது, சாசத்துரத்தினால் போதாது, வியாதியை குணமாக்கினால் போதாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்முடைய உழைப்புகள் தொடர வேண்டும். நமக்கு கிடைத்த உபதேச வெளிச்சங்கள் தொடர வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் தொடர வேண்டும். நம்முடைய காலத்திற்கு பின்பு அது அழிந்து விடக்கூடாது, தொடர வேண்டும் என்ற லெக்கை வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு 12 பேரை பூமியில் வைத்து விட்டு சென்றது போல நம்முடைய சபையில் சிலரையாகிலும் நம்முடைய காலத்திற்கு பின்பு ஊழியங்களை தொடர்வதற்கு ஏதுவாக உருவாக்க வேண்டும். அவங்களுக்கு பைபிளும் கொடுக்கணும், அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கணும். எசேக்கியா சொன்னது போல சொல்லிட்டு போகக்கூடாது, என் காலத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சியா, முடிஞ்சு போனால் போட்டியா, இப்படி சொல்லக்கூடாது. அது சொற்ப மதியினர். தைலக்காரருடைய தைலத்தை செத்த ஈக்கள் கெட்டு நார பண்ணுகிறது போல சொற்ப மதியினம் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவர்களுக்கு கெடுத்து நாசமாக்குகிறது. ஆகவே திருச்சபை நடத்தும் தலைவர்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கிவிட்டு தான் உங்கள் ஊழியத்தின் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பவுல் ஏறக்குறைய ஒரு 21, 22 ஊழியர்களை ஒரு டீமாக உருவாக்கி அவர்களுக்கு பைபிளும் கொடுத்தார், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். இறுதியாக தனக்கு கீழே இருக்கிற 7 சபைகளுக்கு தலைவராக இருக்க தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று யாருக்கு சொல்லுகிறார்? அடுத்த ஜெனரேஷன். தன்னுடைய ஊழியம் தன்னோடு முடிவடைந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வருகை வரை நாம் செய்கிற ஊழியங்கள் தொடர வேண்டும். திடீரென்று மரணங்கள் சம்பவிக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலே அத்துணை பேரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், எக்ஸப்ட் ஜான். நீங்களும் நானும் அடுத்த சந்ததியை, அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவர்கள் கைகளிலே ஊழியத்தை ஒப்புவிக்க வேண்டுமானால் பயிற்சியும் கொடுக்கணும், பைபிளும் கொடுக்கணும். பைபிள் தெரியாமல் பிரசங்கம் பண்ணுறாங்க நிறைய பேர், தெரிந்தது போல பண்ணுகிறார்கள். பைபிள் இருந்தால் போதாது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். பேசுகிற வசனம் கிருபை பொருந்தி இருக்க வேண்டும், அபிஷேகம் பொருந்தி இருக்க வேண்டும், வல்லமை பொருந்தி இருக்க வேண்டும், தெய்வீக அதிகாரம் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த நிலைப்பாட்டில் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் தலைவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் ஆண்டவரிடத்திலே கொஸ்டின், கேள்விகளை வைக்கிறது. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற கேள்வி அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பொழுது சில அடையாளங்களை அவர் அடுக்கிக் கொண்டே வருகிறார், பட்டியலிடுகிறார். அதிலே ஒன்றுதான்
யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதிருங்கள். முடிவு உடனே வராது. அதை கேட்கும் பொழுது வேதனைகள் வரும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று 8ஆம் வசனத்தில் பதிவாயிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு முன்பும் யுத்தங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு பின்பும் யுத்தங்கள் நடந்தது. நம்முடைய காலத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இரட்சகர் இயேசுவுக்கு முன்பாக உலக நாடுகளை ஆளுகை செய்த நாடுகளை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். தொடர்ந்து வாசி. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். சரி, யோவானுக்கு பத்முத்தீவிலே கிபி 96 சில தரிசனங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த தரிசனங்களை அவன் தொகுத்து எழுதினான். அப்படி தொகுக்கப்பட்ட புத்தகம் தான் நம்முடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகம். எல்லாம் தரிசனங்கள். அவன் கண்ட தரிசனம், அந்த தரிசனத்தின் தொகுப்பு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற தலைப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தரிசனத்தின் விளக்கத்தை யோவானுக்கு விளக்கி கொடுக்கிறார். அதில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்திரீ. 2வது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் சொல்றான். 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இந்த தரிசனங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த ஸ்திரீயை பற்றிய ரகசியம், அவள் உட்கார்ந்திருக்கிற மிருகத்தை பற்றிய ரகசியம், அந்த தலைகளின் மேல் இருக்கிற 10 கொம்புகளை பற்றிய ரகசியத்தை நான் உனக்கு விளக்கி காட்டுவேன் என்று விளக்கி காட்டுகிறார். அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்கிறது. 7 தலைகளுக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. எல்லாம் வித்தியாசம். 7 தலை உள்ள மிருகம் அவன் பார்த்ததில்லை. ஒரு மிருகத்துக்கு தலையில் 2 கொம்பு இருக்கும். 7 2 14 கொம்பு இருக்கணும் 7 தலைக்கு. இங்கே 10 கொம்பு இருக்கு. அவனுக்கு புரியல, என்னடா அது தரிசனம் எப்படி இருக்கு, ஆச்சரியப்படுறான். இப்போ தூதன் சொல்லி கொடுக்குறான், ஆச்சரியப்படாத, அதுக்குள்ள ரகசியம் இருக்கு. ரகசியம்னா என்ன? உட்பொருள் இருக்கு, ஞான அர்த்தம் இருக்கு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறான். அந்த 7 தலைகளை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது 2 விளக்கம் தருகிறான். ஒன்று, அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த மிருகத்துக்கு 7 தலையை கண்டாயே, அந்த 7 தலைகளும் 7 மலைகளா. 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட மாநகரம் உலகமெங்கு தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. அதான் ரோமாபுரி. அங்கே ஒரு சபை இருக்கிறது. அது முழு உலக மனித சமுதாயத்தினுடைய மெஜாரிட்டியை கையில் வச்சிருக்கு. 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா மெஜாரிட்டி மக்கள் கிறிஸ்டியானிட்டி வேர்ல்டு லெவலில். அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற சக்தி 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட மாநகரத்தில் காணப்படுகிற அந்த திருச்சபையின் தலைவனுக்கு இருக்கிறது. இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுதும் இந்த தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதும் அப்படி ஒரு சபை கட்டப்படவே இல்லை. 7 மலைகளின் மேல் அந்த மாநகரம் கட்டப்படவில்லை. இது 1ஆம் நூற்றாண்டு அவன் தரிசனத்தை பார்க்கும் பொழுது, தரிசனத்தின் விளக்கத்தை தூதன் சொல்லும் பொழுதும் அது 1ஆம் நூற்றாண்டு.
முதல் விளக்கத்தை கொடுத்து விட்டார். இரண்டாவது விளக்கம் சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் இருக்கு அந்த 7 தலைக்கு. அது 7 ராஜாக்களாம். உலக நாடுகளை ஆட்சி செய்த உலக தலைவர்களை பற்றி சொல்லுகிறார். சின்ன சின்ன நாடுகளை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை பற்றி வேதம் சொல்லவில்லை. இந்த தரிசனம் பேசவில்லை. உலக நாடுகளை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. இந்த 7 மலைகள் என்று ஒரு விளக்கம், 2 அந்த 7 தலைகளுக்கு இரண்டாவது விளக்கம் 7 ராஜாக்கள். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறார், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருப்பான். இருந்ததும் இராததுமாகி மிருகமே 8வது ஆனவனும் 7 தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று விளக்கம் சொல்கிறார் தூதர். 7 உலக ஆட்சியாளரை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறான். 8வது வருகிறவனும் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவன். இந்த 7 தலைவர்களும் என்ன குணங்களோடு மக்கள் மத்தியில் ஆட்சி செய்தார்களோ அந்த குணங்கள் நிறைந்தவனாக இருப்பான் 8வது ஆனவன். அவன் இருந்தவன் இராதவன் நாசமடைய போகிறவன் என்று குறிப்பிடுகிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 5 பேர் விழுந்தா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஒருவனும் போதிக்க வேண்டுவதில்லை. அது பொய் சொல்லாது. அது சொல்லுகிறது சத்தியமா இருக்கிறது. அதிலே நிலைத்திருங்கள். 5 பேர் விழுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இந்த 5 பேர் விழுந்தார்கள். 5 பேரில் வேத பண்டிதர்கள் கொடுக்கிற விளக்கம். முதலாமவன் எகிப்து. எகிப்திய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் முழு உலகத்தை ஆண்டார்கள். அவர்கள் விழுந்தார்கள். 2வது அசீரியர்கள் முழு உலகத்தை ஆண்டார்கள். அவர்கள் விழுந்தார்கள். 3வது பாபிலோனியர்கள் ஆண்டார்கள், விழுந்தார்கள். மேதியரும் பெர்சியரும் கூட்டாட்சி செய்தார்கள், விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறார், மற்றவன் வரவில்லை. கூட்டாட்சி தத்துவத்தை முறியடித்தான் தி கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யம். இவ்விதமாக விழுந்து விழுந்து போனார். எப்படி விழுந்தார்கள்? ஒருவன் இருக்கிறான். அவன் இருக்கும் காலகட்டத்தில் தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் காணக்கூடாத தெய்வம் இந்த பூமியிலே மனுஷன் காணும்படியாக மனுஷனாய் மையப்பகுதியாக இஸ்ரவேலில் இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அகஸ்திராயன் ஆட்சி காலத்தில் அவர் பிறந்தார். திபேரிராயன் ஆட்சி காலத்தில் அவர் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் வரவில்லை. இதெல்லாம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே எப்படி விழுந்தார்கள் என்றால், ஒருவன் உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அடுத்தவன் பலப்பட்டு வளர்ந்து வருகிறான். அவன் இவனோடு யுத்தம் பண்ணுகிறான். அந்த யுத்தத்திலே முதலாவது ஆட்சி செய்தவன் தோல்வி அடைகிறான். 2வது வருகிறவன் ஜெயம் பெறுகிறான். இப்படியாக 5 பேருடைய ஆட்சி காலங்களும் யுத்தங்களை செய்து யுத்தங்களிலே தோல்வியடைந்து கடந்து போய்விட்டார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து ஒருவன் வருவான், கொஞ்ச காலம் தரித்திருப்பார். அவர்கள் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யவில்லை, ஆனால் ஆண்டார்கள். இவ்விதமாக 7 சாம்ராஜ்யம் தோன்றும், 7 சாம்ராஜ்யமும் முடிவடையும். 8வது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும், அது இன்னும் வரவில்லை. தானியேல் தீர்க்கதரிசிக்கு கபிரியேல் தூதன் இஸ்ரவேல் மக்களை பற்றி ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்.
தானியேல் 9வது அதிகாரத்தில் இறுதி வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இந்த வார்த்தையை இரட்சகர் இயேசு தன்னுடைய ஊழிய காலத்தில் பயன்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 24:15 வாசிக்க கேட்போம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது போதும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து அப்படி விட்டு போய்விடக் கூடாது. சிந்திக்கணும். வாசித்தால் போதாது, சிந்திக்கணும். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அநேகர் வேதம் வாசிக்கிறாங்க, சிந்திக்கிறது கிடையாது. இரட்சகர் சொன்னார், சிந்திக்க கடவன். தானியேலுக்கு பரலோகத்திலிருந்து கபிரியேல் தூதன் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. இஸ்ரவேல் மக்களை குறித்த செய்தி. உலக நாடுகளிலே இஸ்ரவேல் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து இறைவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை பற்றி பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருவுளப்பட்டுக் கொண்டே வந்த தேவன் தானியேலின் வழியாகவும் திருவுளப்பட்டுகிறார். கபிரியேல் தூதன் வந்துட்டான். இஸ்ரவேல் மக்களை பற்றி நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச. நீ ஜெபிக்க தொடங்கின போதே பரலோகம் பதில் தந்து விட்டது. நான் வந்துட்டு இருக்கும்போதே இந்த தேசத்தின் அதிபதி தடுத்துட்டான். எனக்கு உதவி செய்யும்படியாக மைக்கேல் வந்தான். அவனோட யுத்தம் பண்ணிட்டான். எனக்கு ரிலீஃப், விடுதலை கிடைச்சது, செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை சொல்ல ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு 70 வாரங்கள் பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. அலங்குகளும் ஆலயமும் கட்டடமும் கட்டப்படும் இஸ்ரவேல் தேசத்திலே. இறுதியாக இரட்சகர் பிறப்பார், வளருவார், வாழ்வார், ஊழியங்களை நிறைவேற்றுவார், இறுதியாக சிலுவையிலே மரிப்பார். மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்பொழுது 70 வாரங்களில் 69 வாரங்கள் முடிவடையும். 70வது வாரம் அதிலே பாழாக்குகிறவன் வருவான். அந்த ஒரு வாரத்தை பற்றிய நிகழ்வை தானியேல் தன்னுடைய 9ஆம் அதிகாரத்தில் இறுதியிலே பதிவு செய்ததை நாம் வாசிக்க கேட்டோம். அதை இரட்சகர் இயேசு கிறிஸ்து 550 சொன்ன விஷயத்தை 1ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய ஊழிய காலத்தில் அந்த வார்த்தைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாழாக்குகிறவன் அருவருப்பை கொண்டு வருகிறான். செட்டைகளோடு பறந்து தீவிரித்து வருவான். அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனைப் போல உட்காருவான். அது பெரிய அருவருப்பு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த 70வது வாரம் 69வது வாரம் இயேசு கிறிஸ்து மரணத்தோடு முடிவடைகிறது. 70வது வாரம் அதை பற்றி விளக்கம் சொல்லவில்லை. இந்த 69 வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கால குறிப்பு இருக்கிறது. அது என்ன காலம்? அதுதான் கிருபையின் காலம், அதுதான் சபையின் காலம், அதுதான் பரிசுத்த ஆவியின் காலம், அதுதான் சுவிசேஷத்தின் காலம். இந்த 69 வாரங்கள் முடிந்ததும் இரட்சகர் இயேசு மரிப்பார். 70வது வாரம் இன்னும் தொடங்கவில்லை. இந்த 70வது வாரத்துக்கும் இந்த 69வது வாரம் முடிவுக்கும் இடைப்பட்ட காலம் 2023 ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை பற்றிய விசேஷத்தை முற்காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. சபை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவினால் ஆளப்பட்டு, பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு போகும் காலத்தில் தான் சபையில் இருந்து எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதனாலே பவுல் தன் நிருபத்தில் கூறும்பொழுதெல்லாம் ரகசியத்தை சொல்லுகிறேன், ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று பல நிருபங்களில் குறிப்பிடுவார். இந்த ரகசியத்தை பேசும் பொழுது பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார், தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே
நம்முடைய சகோதரனாகிய பவுலும் இவைகளை குறித்து எழுதியிருக்கிறார். அது அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டி கொண்டு இருக்கிறார்கள். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறார்கள் என்று பக்தன் பாடியிருக்கிறார். பைபிளை தெரியாது சில ஆட்களுக்கு, தெரிஞ்ச மாதிரி பேசுவான். வேதாகமத்தின் வரலாறு தெரியாது. அதில் ஹிஸ்டரி இருக்கிறது மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ராலஜி இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் பிரித்து பிரித்து படிக்கணும். சும்மா வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு வாசிக்கிறேன். நான் 100 தடவை வாசிச்சிருக்கேன். உட்கார வச்சு கேட்டால் ஒன்றும் சொல்ல தெரியல. எதுக்கு நீ 100 தடவை வாய்ச்ச? அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கியா? அப்படின்னா நான் 500 தடவை வாசிப்பேன், 1000 தடவை வாசிப்பேனே, ஆசீர்வாதம் இருக்குண்ணே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்தால் போதாது, வாசித்ததை யோசிக்க தெரியணும். என்ன வாசித்தோம்? வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாருக்கு சொல்லுகிறது? எந்த காலத்திற்கு சொல்லுகிறது என்று யோசித்து பழக வேண்டும். யோசித்ததை தியானிக்கணும், ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீ வாசிக்கிற வேதம் உனக்கு பயன்படும், உன் ஃபேமிலிக்கு பயன்படும், உன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு பயன்படும், உன்னுடைய ஃபியூச்சருக்கு பயன்படும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அது பொன்னிலும் பசி பொன்னிலும் தேனிலும் தெளிகேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. இப்படி மனப்பாடம் பண்ணி சண்டை கிளாஸ் உள்ள மாதிரி சொல்லணுமா? நானும் சொல்லத்தான் செய்வேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம் வருது? சொல்லிக்கிட்டா இருக்கேன். சும்மா ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிடுவாங்க மைக்கு பிடிக்கிறவன். நீங்கள் நானும் பேதமையாக இருக்கக்கூடாது. காலங்களெல்லாம் உருண்டோடி விட்டது. இது அறிவு பெருத்த கால உலக மக்கள் மத்தியிலே. அப்படியானால் வேதாகமத்தின் வசனங்களும் வசனத்தின் ஆழங்களில் மறைந்திருக்கிற மறைபொருள்களும் நமக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இப்ப இடைப்பட்ட காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முற்காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நமக்கும் தெரியாமல் தான் இருந்தது. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் உணரவில்லை. ஆனாலும் நமக்கோ நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொடுக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்கள். பெற்றுக்கொண்டால் போதாது, நிரப்பப்பட வேண்டும். நிறைந்தால் போதாது, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? எதற்காக இந்த உணர்வை தருகிறார்? எதற்காக நமக்குள்ளே இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருக்கிறது? அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து வாழ்க்கை செய்யுங்கள். அதுதான் முக்கியம். ஆகவே அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். அபிஷேகத்தினால் நடத்தப்படுங்கள். அபிஷேகம் தருகிற வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் தருகிற கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் தருகிற ஊழியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியிலே நிறைந்திருங்கள். 2 பாச பேசிட்டு கையை தட்டிட்டு பேசிட்டு போகக்கூடாது. இந்த கோழி இருப்பாங்க வீட்டில். அதில் இப்போ சுகர் வந்ததுலேருந்து பிராய்லர் கோழி வேண்டாம், நாட்டுக்கோழி அருங்கன்றாங்க. இப்போ நாட்டுக்கோழி அறுக்கிறாங்க. அது அறுத்த உடனே படபடன்னு அப்படி துடிக்கும். அப்படி கொஞ்சம் தூரம் பறக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த படபடப்பு நின்று. இது மாதிரி உள்ள ஆவியெல்லாம் நம்மை சந்திக்கக்கூடாது. நிரந்தரமானவர் பரிசுத்த ஆவியானவர். என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களிலும் என்னிலும் வைத்திருக்கிறார். பாவம் செய்தால் அந்த அபிஷேகம் விலகும். தாவீது பாவம் செய்தான், விலகியது. கதறுகிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும். உம்முடைய பிரசனத்தை விட்டு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். எத்துணை பாவங்கள், எத்தனை துரோகங்கள், எத்துணை இடங்களில் ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். மனஸ்தாபம் உண்டா? அறிக்கை உண்டா? மனம் திரும்புதல் உண்டா? ஒப்புரவாகுதல் உண்டா? இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா கையை தட்டிட்டு 2 பாஜை பேசிட்டு போடும். வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சகத்தின் ஆவிகள் திருச்சபைகளை மோசமாக்கிக் கொண்டிருக்கிறது. திருச்சபையை நடத்தும் தலைவர்களை மோசமாக்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஸ்லீப்பர் செல்லாக திருச்சபையிலே இருக்கக்கூடாது. யூதாஸ் அவருடைய ஸ்லீப்பர் செல்லாக இயேசுவோடு கூட இருக்கும்படி அவன் அனுமதித்தார். ஊழியம் செய்தார், சாசியில் விரட்டினார், வியாதியத்தை சோமாக்கினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடந்து போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அவன் இவ்வளவு ஊழியங்களை செய்தாலும் அவன் ஸ்லீப்பர் செல், சாத்தானுடைய செல்லாகத்தான் இருந்தான். அது கடைசியில் தான் தெரியும். மக்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் துவக்க காலத்தில் தெரியாது. கர்த்தர் கூட இருப்பது போல தெரியும். இயேசுநாதர் கூட இருக்கிறதா தெரிஞ்சு.
ஆனா அவன் இயேசுனாருக்கு ஊழியம் செஞ்சாலும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தினாலும், சுவிசேஷங்களை பிரசங்கித்தாலும் அவன் பிசாசுடைய ஆளா இருக்கிறார் என்பது போக போகத்தான் தெரிஞ்சு. ஆரம்பத்தில் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். உங்கள் கண்கள் திறக்கப்படுமான நலமாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை தெளிவுபடுத்துவாராக. தீமோத்தேயுவே, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் புத்தியை தந்தல்வாராக. நீயோ மன தெளிவுள்ளவனாக இரு. எல்லாரும் பிரச்சனை பண்ண, நம்மளும் பிரச்சனை பண்ணணும். எல்லாருக்கும் மைக்கு கிடைக்குது, நமக்கு மைக்கு கிடைக்கணும். ஊழியம் செய்யறதெல்லாம் நல்லதியா? சாத்தானுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. யூதாசு தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அப்படிதான் நிறைவு செய்தார். அவ்விதமாக உன்னுடைய என்னுடைய ஓட்டம் நிறைவாகிவிடக் கூடாது. எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். உன்னை எந்த ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்று. அவனை பார்த்து, அவளை பார்த்து, அவங்கள பார்த்து அது மாதிரி ஊழியம் செய்யணும். இந்த மாதிரி இமிட்டேட் பண்ற ஊழியம் உனக்கு வேண்டாம். உனக்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறார். யார் ரோல் மாடல் கிடையாது. ஒரே ஒரு நபர் தான் ரோல் மாடல். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. வேற யாரையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொடு. என்னுடைய நாமத்திற்கு எனக்கு வர வேண்டிய மகிமை, துதி, ஸ்தோத்திரம், புகழ், கனம் அத்தனையும் எனக்கு உரியது. அதை வேறு ஒருவனுக்கு கொடு. எவனும் ரோல் மாடலா இருக்கக்கூடாது. உனக்கு எனக்கு ரோல் மாடல் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் நம்முடைய ஸ்கேல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 69 வாரத்துக்கும் 20வது வாரத்துக்கு இடையிலே காணப்படுகிற கூட்டம் தான் திருச்சபை மக்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியங்களை செய்தார். இறுதியாக சிலுவையிலே தொங்கி முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் பிறப்பதற்கு முன்னமே யுத்தங்கள் நடந்தது. யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்பட்டார்கள் மக்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் இயேசு பூமியில் இந்த நாட்களில் சொல்லுகிறார். சீர்சர்கள் கேட்கிறாங்க, ஐயா உங்க வருகைக்கு இந்த உலகம் முடிய போகுதுன்னு சொல்றாங்களே, அந்த முடிவுக்கும் சில அடையாளங்களை சொல்லுங்க. அப்பதான் சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருக்கு, முடிவு உடனே வராது, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். அப்ப இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பே யோவான் பத்மத்தீவிலே நாடு கடத்தப்பட்டு தனியாக தேவனுடைய ஆவியிலே நிரம்பி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த காலத்தில் கர்த்தர் தரிசனங்களை கொடுத்துக் கொண்டு வரும் பொழுது 7 தலைகளின் ரகசியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அதில் ஒன்று ரோமாபுரியிலே கட்டப்பட போகிற ரோம சபை. ஆவிக்குரிய சபை அல்ல, இப்பொழுது இருக்கிற சபை. இரண்டாவது, உலக நாடுகளை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை பற்றி. 5 பேர் விழுந்தார்கள் என்றால், முதலாவது எகிப்தியர், இரண்டாவது அசீரியர்கள், மூன்றாவது பாபிலோனியர்கள், நான்காவது மேதியர்களும் பெர்சியர்கள், 5வது கிரேக்கர்கள், 6வது ஒருவன் இருக்கிறார் இந்த ரோமன். லத்தீன் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். முழு உலக நாடுகளும் லத்தீன் பேச வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள். இப்படி ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும் பொழுது ஒவ்வொருவருடைய ஆட்சி காலத்திலும் முழு உலக மக்கள் சமுதாயம் அவரவருடைய மொழியை கற்றுக்கொண்டு கலாச்சாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இப்படித்தான் கடந்து வந்தது இந்த உலக நாடு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே யுத்தங்களின் செய்திகளும் வந்தது. எகிப்தியர்கள் ஆண்ட பொழுது பின்பு வந்த அசீரியர்கள் அவர்களோடு போராடி அவர்களை கீழ்ப்படுத்தினார்கள். அடுத்து வந்தவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை கீழ்ப்படுத்தினார்கள். அடுத்து வந்தவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை கீழ்ப்படுத்தினார்கள். இப்படி இரட்சகர் இயேசு பூமியில பிறப்பதற்கு முன்னமே யுத்தங்களின் செய்திகளும் முழு உலகத்திலும் பரப்பப்பட்டது. கேள்விப்பட்டார்கள் ஜனங்கள். இரட்சகர் இயேசு பிறந்த பிறகும் குறிப்பிடுகிறார், வருகைக்கு முன்பாக யுத்தங்கள் நடக்கும். சின்ன சின்ன நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதுகிறதே, அந்த யுத்தங்களை பற்றி இரட்சகர் இயேசு குறிப்பிடவில்லை. முழு உலகத்தையும் பற்றி பிடிக்கிற யுத்தங்களை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின்
இந்த அறிக்கைக்கு பின்பு இந்த உலகம் 2 யுத்தத்தை மிகப்பெரிய அளவில் முழு உலகமும் சந்தித்திருக்கிறது. முதலாவது நடந்த முழு உலக யுத்தத்தை பற்றி 1ஆம் உலகப் போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் வந்தது, அது 2ஆம் உலகப் போர் என்று சொல்லப்படுகிறது. வரலாறுகளில் பதிவாயிருக்கிறது. இது முழு உலகத்திலும் நடந்த யுத்தமாக போராக வர்ணிக்கப்படுகிறது. 3வது ஒரு உலக யுத்தம் வரப்போகிறது என்று எல்லா சேனலும் எல்லா ஆன்லைனும் பேசிட்டே இருக்கு. இந்த யுத்தத்தை பற்றி நம்முடைய வேதாகமும் பேசுகிறது. உலகம் மட்டுமல்ல பேசுவது, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதம் பேசிக் கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் உலகப் போர் எப்படி இருக்கும் என்று அது விவரித்திருக்கிறது. முதல் உலகப் போர் எந்த காரணத்தை கொண்டு அது வந்தது, அதில் எந்தெந்த நாடுகள் யுத்தத்தை சந்தித்தது, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதெல்லாம் வரலாற்றை வாசிக்கிறவர்களுக்கு, வரலாறு படித்தவர்களுக்கு அது புரியும். முதல் உலகப் போர் நம்முடைய காலங்களில் 1914 முதல் 1918 முடிய ஏறக்குறைய 4 வருடம் 3½ மாதம் தொடர்ந்தது. எதற்காக இந்த யுத்தம் ஆரம்பித்தது? ஆஸ்திரியா என்ற நாடுதான் இதை துவக்கி வைத்தது. அவர்களோடு இணைந்த இராணுவ ஒப்பந்தம் பண்ணிக்கொண்ட நாடுகள் எல்லாம் கூட்டு நாடுகளாக மாறியது. அதிலே உலக நாடுகள் யுத்தமாக அது மாறியது. ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் இத்தாலியும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரு தலைமையின் கீழ் வந்தது ஓரடியிலே. மற்றொரு அணி பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா என்ற நாடுகள் எல்லாம் ஓரணியாக இருந்து அது உலக யுத்தத்துக்கு வழி நடத்தி கொண்டு போனது. முடிவு என்ன? உயிர் சேதம் 4 கோடி, உடல் சேதம் பல கோடி, பொருளாதார சேதம் சொல்லவே முடியாது. முடிவு என்னையா? தோல்வியடைந்த நாடுகளும் வெற்றியடைந்த நாடுகளும் ஒன்றாக கூடி இனி இவ்வளவு பெரிய யுத்தங்களை நாம் செய்யக்கூடாது, மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு குழு அமைச்சான். நாடுகள் ஐக்கியமாகி, தோல்வியடைந்த நாடுகள் வெற்றியடைந்த நாடுகளும் ஐக்கியமாகி அவர்கள் ஒரு சபையை உண்டாக்கினார். அது ஐக்கிய நாட்டு சபை. இது உண்டானது முதல் உலகப் போரின் முடிவிலே. ஆனால் அந்த சபை செயல்படவில்லை. மீண்டும் யுத்தங்கள் தொடர்கிறது. 2வது உலக யுத்தம் வருகிறது. 1939 1945 வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகள் தொடர்ந்தது. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அச்சு நாடுகள் என்று சொல்லி ஓரணியிலே இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இருந்து இன்னொரு அணி எதிர்க்கிறது. அதுக்கு பேர் நேச நாடுகள். பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, சீனா. அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை, நடுநிலை வகித்தது. இவ்விதமாக 2வது உலக யுத்தம் வந்தது. காரணம் ஹிட்லர், முசோலினி, அதோடு கூட இணைந்தது ஜப்பான். அச்சு நாடுகள் என்றும் நேச நாடுகள் என்றும் ஆளுக்கு ஒரு அணியாக நின்று அதை உலக யுத்தமாக கொண்டு போய் சேர்த்தார்கள். இத்தாலி அந்த யுத்தத்திலே மடங்கியது. 43 45 ஹிட்லர் தற்கொலை செய்தார். ஜப்பான் அடங்க மறுத்தது. அப்பொழுது அமெரிக்கா இந்த நேச நாடுகளோடு இணைகிறது. அவன் அணுகுண்டு செஞ்சு வச்சிருக்கான். இதை போட்டு டெஸ்ட் பண்ணணும், வெடிக்குதா வெடிக்கலையா, வெடிச்சா என்ன சம்பவிக்கும், எப்படா இதை செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தான் பாருங்க. வாய்ப்பு வந்தது 2வது உலக மகா யுத்தம்.
இந்த நேச நாடுகளோடு ஜாயிண்ட் அடித்தான். நாகசாகி ஹிரோஷிமா முதல்ல ஒரு குண்டை போட்டான், வெடிச்சது. பரவாயில்ல, நல்ல பவர் இருக்குடா நம்மள்கிட்ட. ரெண்டாவது ஒரு குண்டை போட்டான், அதுவும் வெடிச்சது. அந்த குண்டு விழுந்த இடத்துல இன்னமும் நீர்நிலைகளில் ஜீவன்கள் இல்லை. குருடு, செவிடு, ஊமை, சப்பானி, பேட்ச், இதில் பொருட்சேதம் வந்தது, உயிர் சேதம் வந்தது. கணக்கிட முடியல. மறுபடியும் கூண்டாங்க. தோல்வி அடைந்த நாடுகள், வெற்றி அடைந்த நாடுகள் ஒன்றா கூண்டா முடிவெடுத்தாங்க, இனிமேல் சண்டை போடக்கூடாதியா, இவ்வளவு நஷ்டம் உண்டாகுது. அதனால நம்ம சபையை இயங்க வைக்கணும். ஐக்கிய நாட்டு சபையை எல்லா நாடுகளிலும் இருந்து உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும். இவ்விதமாக சேர்த்து ஐநா சபைக்கு உயிர் கொடுத்து மீண்டும் பலப்படுத்தினார்கள். இதெல்லாம் பேருக்குத்தான், ஒருத்தனை கீழ்ப்படுகிறது இல்லை. இது ஒரு பெரிய ரகசியம். நம்ம ஊழியர் ஐக்கியம் சொல்லிட்டு கூடுறாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஐக்கிய நாட்டு சபை. இந்த ரகசியம் பெரியது, இதை வெளியே சொல்லக்கூடாது, அது ரகசியம். ஐக்கிய நாட்டு சபை 190 நாடுகளுக்கு மேலாக உறுப்பு நாடுகள் இருக்கிறது. பல துறைகளாக பிரித்து உறுப்பு நாடுகள் பங்கேற்கிறது. அதில் நிரந்தரமான உறுப்பு நாடுகள் ரஷ்யாவும், அமெரிக்காவும், சீனாவும், பிரான்சும், பிரிட்டன், 10 நாடுகள் ஒன்று சேர வேண்டும். இன்னும் அது சேர்க்கப்படவில்லை. இந்தியா கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சுழற்சி முறையிலே தானே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், நிரந்தர உறுப்பினர் பதவி தாருங்கள் என்று இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, தரப்படவில்லை. அந்த 7 தலைகளின் மேல் 10 கொம்புகள் இருக்கும். அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். நாடுகளின் தலைவர்கள், அதிபர்கள், அரசர்கள், பிரதம அமைச்சர்கள், ஜனாதிபதிகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இடத்தில் அந்த பொசிஷன், அந்த போஸ்டிங்கில் இருப்பார்கள். கூடி உட்காந்து பேசி இனிமேல் நம்ம சரியாக இயங்கணும், மக்களுக்கு மத்தியில் யுத்தம் வரக்கூடாது, சமாதானமாக இருக்கணும் என்று சொல்லி சில ஆலோசனைகள்லாம் பண்ணி எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. 3வது உலக மகா யுத்தம் வரப்போகிறது. அதை பற்றி நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதம் எசேக்கியேல் புத்தகம் 38, 39 விவரிக்கிறது. வாசித்தவர்கள், யோசித்தவர்களுக்கு அது புரியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது உலக மகா யுத்தத்தை பற்றி நம்முடைய வேதம் பேசுகிறது. இந்த 3வது யுத்தத்துக்கு பிறகு 4வது யுத்தம் ஒன்று வரப்போகிறது என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. அது அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 16:16 நீங்கள் வாசித்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதோன் என்னும் இடத்திலே ஒரு யுத்தம் வரப்போகிறது. அது 4வது உலக மகா யுத்தம். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் வரப்போகுது. அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 10 வரை அது பதிவாயிருக்கிறது. 8, 9 வாசிங்க. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகள் ஆகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த வேத வாக்கியங்கள் 5வது உலக மகா யுத்தம், அதான் இறுதி யுத்தம். அதற்கு பிறகு இந்த பூமியில் யுத்தமே வராது. யுத்தங்களையும் செய்திகளையும் நாம் கேள்விப்பட மாட்டோம். அந்த காலகட்டத்தில் வாழ்கிறவர்களும் கேள்விப்பட மாட்டார்கள். 3வது உலக மகா யுத்தத்தை பற்றியும் 4வது உலக மகா யுத்தத்தை பற்றியும் 5வது உலக மகா யுத்தத்தை பற்றியும் உங்களுடைய என்னுடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. யார் வாசிக்கிறது? யார் யோசிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த பகுதிகளை காணும்படி கண்களை திறந்து காண்பிப்பார். வேதத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அறியும்படிக்கு கண்களை திறந்து காண்பிப்பார்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் இந்த உலகம் சந்திக்கப் போகிறது. மூன்றாவது உலக மகா யுத்தம் யார் யாருக்கு நடக்கப் போகிறது? எதற்காக நடக்கப் போகிறது? 38ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தின் தேவன் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். 38ஆம் அதிகாரத்தில் 5, 6 வாசிக்கும் பொழுது சில விஷயங்கள். 2 கூட்டம். ஒரு அணியில யார் யார் இருப்பார், இன்னொரு அணியில யார் யார் இருப்பார், எதுக்காக இவங்க இந்த யுத்தத்தை தொடங்குகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக 38ஆம் அதிகாரம் 11, 12 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சண்டை நிறுத்தப்பட, சமாதானத்தை உண்டாக்க எத்தனையோ முறை ஐக்கிய நாட்டு சபை முயற்சி செய்தது, எல்லாம் தோல்வியாக முடிந்தது. மீண்டும் உலக யுத்தம் வரும், 3வது உலக மகா யுத்தம் வரும் என்பதை சொன்னது மனிதர்கள் அல்ல, குறிகாரர்கள் அல்ல, உலக மகான்கள் அல்ல, அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் தம்முடைய பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஏவி அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக சொல்லி அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில் வேதமாக தரப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யுத்தம் முதல் உலக யுத்தத்தை போல இருக்காது. 2வது உலக யுத்தத்தை போல பல வருடங்கள் தொடராது. நியூக்ளியர் ஃபார்ம் வந்துடும். பொருட்சேதம் இல்லாதபடி, உயிர் சேதம் மட்டும் உண்டாக முடியாது. யுரேனியத்தினால் நியூக்ளியர் ஃபார்ம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். அந்த அணுக்கதிர்கள் போடப்பட்ட இடத்தில், அந்த ஃபார்ம் வெடிச்ச இடத்துல அணுக்கதிர்கள் மட்டும் போகும். மனுஷனுடைய நாக்கு அழுகும், கண்ணு அழுகும், ஈரல் அழுகும், இருதயம் அழுகும். அதுக்கப்புறம் தான் எலும்பு, நரம்பு, தசை, தோல் என்றெல்லாம் முழுவதும் அழிந்து மரிப்பார்கள். இந்த 3வது உலக மகா யுத்தத்தில் முதல் உலக யுத்தம் போல் அல்ல, 2வது உலக யுத்தம் போல் அல்ல, 3வது உலக யுத்தத்தில் நியூக்ளியர் ஃபார்ம், அதனுடைய அணுக்கதிர்கள் மட்டும் மனிதனுடைய மென்மையான பகுதிகளை அழித்து இறுதியாக முழு உடலையும் அது கொள்ளை கொண்டு போகும். அந்த பிணங்களை எரிப்பதற்கு 7 மாதங்கள் ஆகும் என்று எசேக்கியேல் முன்குறித்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பொருட்சேதங்கள் இல்லாதபடி, உயிர் சேதங்கள் மட்டும் உண்டாகும்படியாக அவர்கள் அணுக்கதிரை பிறப்பிக்கும் அந்த அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார். ஐநா சபை அதற்கு பிறகு கூடும். உலக மகா யுத்தம் நடந்து மனிதர்கள் எல்லாம் மெஜாரிட்டி மக்கள் அழிந்த பிறகு மீண்டும் இந்த ஐநா சபை இருக்கும். 3வது முறையாகவும் கூடுவான். அப்போ கூடி என்ன செய்வான் தெரியுமா? ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பான். அவனைத்தான் கிறிஸ்தவ சமுதாயம் அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறது. ஆங்கிலத்திலே ஆன்டி கிரைஸ்ட். எச் ராஜா சொல்ற மாதிரி ஆன்டி இண்டியன் சொல்லுவான். அந்த ஆளு ஆன்டி கிரைஸ்ட்னு ஆங்கிலத்தில், தமிழில் எதிர் கிறிஸ்துன்னு பதிவாயிருக்கணும். அந்தி கிறிஸ்து என்று பதிவாயிருக்கிறது. அந்தி என்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மாலை பொழுது, மாலை கிறிஸ்து என்றுதான் பதிவாயிருக்கிறது. ஆகவே திருச்சபை தலைவர்கள், வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் வேதாகமத்தை புரிந்து கொண்டு பேசினால் நல்லது. ஜெபம் பண்ணா வியாதி போகுது, வியாதி ஓடுது, தீர்க்கதரிசனம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. மக்களுக்கு மத்தியில் நீ வேதத்தை கையில் வச்சிருப்பீனா நீ முதல்ல படி, அதுக்கு பிறகு பிரசவம் பண்ணு. எனக்கு 50 பேர் கூடுறான் 100 பேர் கூடுறான்னு சொல்லிட்டு ஓடாது. நீனே நாசமா போவ, உன்ட்ட பிரசங்கம் கேட்கிற ஜனமும் நாசமா போகும். 1 தீமோத்தேயு 4:16 படி நாசமாய் போவார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை கூட்டுவது, பேசுவது, பிரசங்கிப்பது, ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, போதாது. வேதாகமத்தை முறைப்படி படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வேதத்தை எடுத்து பிரசங்கிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை வேதம், 3ஆம் உலக யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். சீக்கிரத்தில் முடியும். 4 வருஷம் முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் 6 வருஷம், 3ஆம் உலக யுத்தம் அதுக்கு மேலே வரும்லாம் நினைக்கக்கூடாது. பட்டனை தட்டி விட்டால் எல்லாம் டப்பு 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 முடிஞ்சிடும். மனிதர்கள் மட்டுமே கொலை செய்யப்படுவார்கள். மற்ற உலகத்தில் எந்த பொருள் சேதமும் உண்டாகாது. அப்படிப்பட்ட யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தம்.
அதில் என்ன பண்ணுவாங்க? 2 நாடுகள், ரஷ்யா தலைமையில் ஒரு அணி, இஸ்ரேல் தலைமையில் ஒரு அணி, ரெண்டும் யுத்தத்தில் கலக்கும். மக்கள் கொல்லப்படுவார்கள், பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள். மீண்டும் தோல்வியடைந்த நாடுகள், வெற்றியடைந்த நாடுகள் ஒன்றாய் கூடும், ஐக்கிய நாட்டு சபை கூடும், ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பான். இதுவரைக்கும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கல. முதல் உலகப் போரின் முடிவில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, 2ஆம் உலகப் போரின் முடிவிலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, 3ஆம் உலகப் போரின் முடிவிலே ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள். அவருக்கு பெயர் ஆன்டி கிரைஸ்ட். இவன் தான் 8வது ஆனவன். இவனை தேர்ந்தெடுப்பார்கள். அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்வான். இன்டர்நேஷனல் ஃபிகர். ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல அவன் தலைவன், முழு உலக நாடுகளுக்கும் தலைவன். ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ஆதார் கார்டு, முழு உலகத்துக்கும் கொண்டு வரப்போகிறான். 626 அவன் மக்களுக்கு கொடுக்க போற நம்பர். அதுக்கு டோக்கனாகத்தான் இப்போ நம்முடைய இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் நாட் பொலிட்டிக்கல். நம்முடைய நோக்கம் அதுவல்ல. 8வது ஆனவன், 7ல் இருந்து தோன்றுகிறவன், 8வது ஆனவன், அவன் இருந்தவன் நாசமடைய போகிறவன். அவன் முழு உலக நாட்டையும் ஆட்சி செய்ய போகிறான். ஒரு இந்தியாவை மட்டுமல்ல. இந்த பூமி 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 7 கண்டங்களில் வாழ்கிற மக்களை ஆட்சி செய்ய போகிறவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். முழு உலக மனித சமுதாயத்திற்கு அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வருவான், ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவான், ஒரு மொழியை கொண்டு வருவான். கொல்லவும் விற்கவும் முடியாத அளவுக்கு, வாங்கவும் விற்கவும் முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருடைய கரத்திலும் நம்பர் பதிவு செய்யப்படும், 666. அதுக்கு டோக்கனாக இந்தியாவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைப்பூட்டுவதற்காக நான் பாரத பிரதமருடைய வழிபாடு பயணத்தை பற்றி உங்களுக்கு நினைப்பூட்டினேன். நான் மட்டுமல்ல, அத்தனை ஆன்லைன் சேனலும் அலறி கொண்டிருக்கிறது. அத்தனை பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ராமேஸ்வரம் வந்தபோது த்ரூஅவுட் இந்தியா ஃபோக்கஸ் ராமேஸ்வரம். அந்த எல்லைக்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே தான் நாங்கள் இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், இயேசுவை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் எழுதி தந்த வேதத்தை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். சங் பரிவார அமைப்புகள் அங்கே இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதிலே தயங்கவில்லை, பின்வாங்கவில்லை. நாங்கள் ஓங்கி முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற இலக்கை மையமாக்கிக் கொண்டு ஆன்டி கிரைஸ்ட் முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். அவன் முன்னே ஆண்டு முடித்தார்களே, எகிப்து, அசிரியா, மேதியா பெர்ஷியா, கிரேக், ரோம், இப்படி ஆண்டு முடித்தவர்களுடைய மிருக குணம், மிருகத்தின் ஆட்சி, மிருக பலம், இப்படி 7 கடந்து போனதே அந்த 7 தன்மைகளோடு வெளிப்படுவான். 7ல் இருந்து தோன்றுகிறவன் 8வது ஆனவன். 8வது சாம்ராஜ்யம் வரும். இந்த 7 யுத்தங்களை செய்து தோல்வியடைந்தது. இரட்சகர் இயேசு குறிப்பிட்டது போல் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று குறிப்பிட்டார். அவருடைய வருகையின் அடையாளங்களிலே அதுவும் ஒன்றாக சொல்லப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாடு மோதி 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 தான் வந்தான். யுத்தங்கள் இயேசுனார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய வேதம் சொல்லுவது, அதிகமாக முக்கியப்படுத்தி பேசுகிற யுத்தங்கள் உலக யுத்தம். படிப்படியாக ஒருவன் விழுந்தான், அடுத்தவன் விழுந்தான், இப்படி 5 பேர் விழுந்துட்டான். 6வது இருக்கிறா, 7வது ஒருத்தன் வருவான், அவன் கொஞ்ச நாள் எடுத்திருப்பான். அப்புறம் 8வது ஒருத்தன் வருவான், அவன் இருந்தவன் இராமற் போகிறவன், நாசமடைய போகிறவன். அவன் ஆண்டி கிருஷ்ணன். அவனுக்கு 7 வருஷத்தை ஒதுக்கியிருக்கு. இந்த 69 வாரம் இடைப்பட்ட காலம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. 2023 வருஷத்தை நம்ம கடந்திருக்கோம்.
இதை பற்றி வேதம் பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களை கொண்டு விவரிக்கவில்லை. 70வது வாரம் வரப்போகிறது. 3வது உலக மகா யுத்தம் முடிந்தவுடனே ஐக்கிய நாட்டு சபை கூடும். தோல்வியடைந்த நாடுகள் வெற்றி பெற்ற நாடுகள் ஒன்றாக்கப்படும். எல்லாரும் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவன்தான் 7 இருந்து தோன்றுகிறவன் 8வது ஆண்டவன். இந்த 8வது ஆண்டவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னே ஒன்று சம்பவிக்கப் போகிறது. அதை சொல்லி நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 3ஆம் உலக மகா யுத்தம். கிஸ்முல்லா தீவிரவாதிகள் ஏவுகணையினால் தாக்கப்படுகிறது இஸ்ரேல். உலக மகா யுத்தம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் யோர்தானிலிருந்து ஏவுகணைகளை அனுப்பினார்கள். மேற்கு கரையோரம் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். சுற்றிலும் இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக கொந்தளித்து எழுப்புகிறது. இஸ்ரேலை தீக்கிரையாக்குகிறது, அடித்து நொறுக்குகிறது. இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் பயப்படவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. பறந்து காக்கும் பட்சி போ. இறைவனுடைய பாதுகாவல் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு இருந்தாலும் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற இஸ்ரேலிய மக்களுக்கு அதனால கர்த்தர் அனுமதிக்கிறார். இது உலக நாடுகளுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு புரியாது. புரிகிறதோ புரியவில்லையோ, தேவனுடைய கிரியை அங்கே இருக்கிறது என்பதை உலக நாடுகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த யுத்தங்கள் வந்த பிறகு உலக மகா யுத்தத்துக்கு வழி நடத்தும் 3ஆம் உலக யுத்தம் வரும் என்றெல்லாம் எல்லா சேனல்களும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னமே, இந்த யுத்தங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னமே பரலோகத்தின் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு தன்னுடைய 38ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலும் தெளிவுபடுவ எழுதி தந்திருக்கிறார். அந்த யுத்தம் நடந்து முடி. இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும், இஸ்ரேலின் தலைமையிலே சில நாடுகள், ரஷ்யாவின் தலைமையிலே சில நாடுகள், ரெண்டு ஒன்றோடு ஒன்று போதும். யுத்தத்தின் காரணம் என்ன? இஸ்ரேல் நாட்டிலே காணப்படுகிற அந்த டெத் சி, சவக்கடல், அது யுரேனியங்கள் புதைந்திருக்கிறது. லெபனான் மலையிலிருந்து வருகிற தண்ணீர், இந்த நீரூற்றுகள் கலிலியா கடலை நிரப்புகிறது. கலிலியா கடலை நிரப்பி அங்கே நிற்கவில்லை, தொடர்ந்து ஓடுகிறது, யோர்தானை நிரப்புகிறது. யோர்தானை மட்டுமல்ல, தொடர்ந்து ஓடுகிறது, சவக்கடலிலே போய் சங்கமமாகிறது. அந்த கடலுக்குள்ளே, அதனுடைய ஆழங்களுக்குள்ளே புதைந்திருக்கிறது யுரேனியம். ரஷ்யாவுக்கு தெரியும், அது கொள்ளையிடப்பட வேண்டும். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாய் தன்னுடைய 39ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். கொள்ளையிடுவதற்காக, சூறையாடுவதற்காக சுற்றி இருக்கிற இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது திறந்த வாசலை கொண்டது, கோட்டைகள் இல்லை, கொத்தளங்கள் இல்லை. ஆகவே எளிதாக ஜெயித்து விடலாம் என்று பல ஆண்டுகளாக யோசித்து யோசித்து இறுதியாக 3ஆம் உலக மகா யுத்தத்தில் குதிக்கும். முடிவிலே தோல்வியடையும் ரஷ்யாவின் தலைமை. இஸ்ரேலின் தலைமையிலே உள்ளவர்கள் வெற்றியடைவார்கள். இருவரும் மறுபடியும் ஒன்றாகி உட்கார்ந்து பேசி ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. பத்திலா, அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் எதிர் கிறிஸ்து. அவனை தலைவனை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் ஒன்று சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? இந்த 69வது வாரத்தின் முடிவிலே கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரே, அடக்கம் பண்ணப்பட்டாரே, 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று சொல்லி உயிர் தெழுந்தாரே, 40 நாட்கள் தம்முடைய அடியார்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறேன், எழுந்து விட்டேன் என்று பறைசாற்றினாரே, 40 நாள் முடிந்து பரமேறி போனாரே, போகும்போது சீடரிடத்தில் நான் திரும்ப வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடு, நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு போனாரே. அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். வரும் காலம் நெருங்கி வந்து விட்டது. 3ஆம் உலகப் போரை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்முடைய தீர்க்கதரிசன புத்தகம் எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தின் முடிவிலே ஐக்கிய நாடுகள் உட்கார்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும். இந்த தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னமே யுத்தத்தின் முடிவுக்குள்ளே ஒன்று சம்பவிக்கும். அது என்ன? அதுதான் ரகசியம். அதுதான் வானங்களில் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இறங்கி வரப்போகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலங்கள் முழங்க வானங்களிலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து பரமேறி போவார்கள். உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் கண்மூடி கண் திறப்பதற்குள் பரிசுத்த ஆவியானவராலே மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரையுமே பொழுதிலே பறந்து போக போகிறோம். எங்கே?
வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாருங்க. வானத்தில் வானத்தில் எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது சம்பவிக்க போகிறது. அவருடைய வருகையிலே பல கட்டங்கள் உண்டு. உயிர்த்தெழுதலிலே வரிசைகள் உண்டாகி இருப்பது போல் அவருடைய வருகையின் சம்பவங்களிலே சில கட்டங்கள் உண்டு. அதிலே ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. 3ஆம் உலகப் போரின் முடிவிலும் உலக தலைவன் எதிர்கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பும் இடைப்பட்ட நேரத்தில் 69 வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் 2023 நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வருவார், இதோ சீக்கிரமாய் வருவேன் வருவேன் என்று சொன்னவர் வருவார். இனி தாமதம் பண்ணார். இனி காலம் செல்லாது. அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இது எந்த நேரத்தில் இந்த யுத்தம் உலக யுத்தமாக தொடரப்போகிறது என்று நீங்களும் நானும் அறிய. ஆனால் உலக யுத்தம் வரும். அது நிறைவாகிற நேரம், உலக தலைவன் தேர்ந்தெடுக்கிற நேரம், இடையில உள்ள நேரத்தில் சபை மறுரூபமாய் பறக்கும். யா கிறிஸ்துக்குள்ள நமக்கு முன்னே ஓடி மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்து பறப்பாங்க. அதுக்கு பின்னாடி பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட நீங்களும் நானும் திருச்சபை மக்களும் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நித்திரை அடைவது இல்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வெற்றி முழக்கத்தோடு முழங்கி கொண்டு பறக்க போகிறோம். அங்கிருப்பாயா? நீ அங்கிருப்பாயா? ஸ்தேவானும் இருப்பாரே, பவுல் இருப்பாரே, பேதுரு இருப்பாரே. நீ அங்கிருப்பாயா? அங்கிருப்பாயா? நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் என்ற உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு பரிசுத்தாவியானவருடைய ஒத்துழைப்போடு நாமும் முழங்கி கொண்டு போக வேண்டும். இந்த கூட்டத்தின் இறுதி நேரத்திலே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே அவருடைய நம்பிக்கை தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை அதிகரிக்கப்படுவாராக. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உண்டாக்கி தருவார் என்ற நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்குவாராக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தாவினாலே மறுரூபமாக்கப்படும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கி தருவாராக. இந்த கூட்டத்தின் இறுதி வேளையிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய அபிஷேகத்தின் கரத்தை வைப்பாராக. சோர்ந்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் தட்டி எழுப்புவாராக. தூங்கிக் கொண்டிருக்கிற நீ விழித்தெழும்பு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தருடைய வல்லமையை தரித்துக்கொள். அபிஷேகத்துக்குள்ளே திரும்ப வா. தேவனுடைய தரிசனத்துக்கு திரும்ப வா. தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே திரும்ப வா. உன்னை கொண்டும் உன்னுடையவர்களை கொண்டும் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யட்டும். இனி காலம் செல்லாது. ஆவியிலே அனலாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இனி காலம் செல்லாது. இனி ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்று உங்களை என்னையும் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நேரம். உலக மகா யுத்தத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். முடிவு வராது. ஆனால் முடிவு வரும் காலகட்டம் 2023. இனி காலம் செல்லாது. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி யுத்தங்கள் வந்தது, செய்திகள் வந்தது. இயேசுநாதர் பிறந்த பிறகும் வந்தது, வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 3ஆம் உலக மகா யுத்தம் நம்முடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. அந்த யுத்தம் முடிவடைந்த உடனே ஒன்று சம்பவிக்கும். கிருபையின் கால பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய வானத்துக்கு நேராக பறந்து செல்ல போறார்கள். இதை ரகசியம் என்று பவுல் குறிப்பிட்டார். நீங்கள் நான் அங்கே இருக்கணும்ல. எல்லாரும் பறந்து போகும்போது நீங்கள் நான் இருக்கணும்ல. மிஸ்ஸஸ் லோத்து மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கேன், கோழியை வச்சிருக்கேன், புறாவை வச்சிருக்கேன், தென்னை மரம் வச்சிருக்கேன், புளிய மரம் வச்சிருக்கேன், வீட்டை கட்டியிருக்கேன், வாசலை கட்டியிருக்கேன் சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னாடி போகாத, திரும்பி பார்க்காத, திரும்பி பாராதே. சமபூமியில் எங்கும் நில்லாது. மலைக்கு ஓடிப்போ. மத்திய வானத்துக்கு நேரே பறப்பதற்கு ஆயத்தப்படு. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வாராக. உன் மனக்கண்களை பிரகாசமுள்ளதாய் மாற்றுவாராக. வரப்போகிறவரை தரிசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்புவாராக. உன் மூலமாக அநேகரை கட்டி எழுப்புவாராக.
இந்த தேசம் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த கூட்டத்தின் இறுதி நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். 2 யுத்தங்களை இந்த உலகம் சந்தித்து 3வது யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஆயத்தப்படட்டும். ஆனால் நமக்கு தானியேலின் மூலமாக சொல்லப்பட்டபடி பாழாக்குகிறவன் அருவருப்பான சட்டங்களோடு இறங்குவதற்கு முன்பே சபை மர்வமாயிரும். சபை மர்வமாயிரும். நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்க மறுத்தாலும் சரி, சத்தியம் சத்தியமே. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் உணர்வை உண்டாக்கி தருவாராக. எல்லாரும் கண்களை போடுவோம். கர்த்தர் சமுத்திரம் ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனையோ முறை எத்தனையோ கூட்டங்களை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப ஒப்பு கொடுக்கிறது உணர்வோடு, அறிவோடு, கர்த்தருடைய சமூகத்தில் திறந்த இதயத்தோடு, திறந்த மனதோடு நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை போடுவோம். பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே இறங்கட்டும். ஆவியானவரின் வல்லமை உன்னை நிரப்பட்டும். உன் மன கண்களை திறக்கட்டும்.